ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நேரமாச்சும் ஒரு ஒரு நேரம் இல்லை, சிலவங்க நிறைய டைம் நினச்சி பார்ப்பாங்க. என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் முன்னேறவே மாட்டேங்குது, நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, எல்லாரும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடுவோம் லைஃப்ல, நம்மளும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். எவ்வளோதான் நம்ம பண்ணாலும் நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அது பணம் விஷயமாகட்டும், நம்மளோட நம்மளோட முன்னேற்றங்கள்ல காசுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். வீட்டில் உள்ள சந்தோஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை விட உங்கள் கூடயே இருந்து வர்றாங்க, அவங்க உங்களை விட திடீர்னு அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற டைமு, நீங்கள் மட்டும் ஏன் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கீங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? எதனால நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம லைஃப் மட்டும் ஏன் முன்னேற்றம் அடைய மாட்டேங்குது அப்படின்னு? அதுக்கு நம்மளோட எண்ணம் தான் காரணம்னு சொன்னால் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா நிறைய காலத்தில் சொல்லுவாங்கல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. உன்னோட எண்ணம் ரொம்ப நல்ல இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ உன்னோட எண்ணம் போல் உன்னோட வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் நினைப்போம், நம்ம நல்லா தானே திங்க் பண்ணுறோம், நம்ம நல்லா ஆகணும் தானே நம்ம போராடுறோம், நம்ம நல்லா ஆகணும் தானே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் நம்ம கிட்ட நம்மளால மட்டும் ஏன் முடியலை? இங்கே கொஸ்டின் மார்க் வச்சுருவோம். ஆனால் நம்மளோட திங்கிங் பார்த்தீங்கன்னா, என்னதான் வெளிப்படையாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் நல்ல விஷயம் பண்ணுறேன், நான் நல்லா தான் எல்லாம் பண்ணுறேன், என்னோட எல்லா எஃபர்ட்டும் நான் போடுறேன் அப்படின்னு நினச்சாலும் நம்மளோட ஆழ் மனதின் எண்ணங்கள் நம்ம இதில் சரியாக செஞ்சுருவோமா, நம்ம இதில் முன்னேறி வந்துடுவோமா, ஒரு டவுட்டாகவே இருக்கும். இதில் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமா, இதில் நம்மளுக்கு ஏதாவது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸே ஆகட்டுமே, இந்த பிஸ்னஸ் நல்லா நடந்துடுமா, இந்த பிஸ்னஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமா, இந்த பிஸ்னஸ் நம்ம சரியான வேலை தான் போயிட்டு இருக்கா, இந்த கொஸ்டின் மார்க் வர்ற டைமில் என்ன ஆகுதுன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆகுதுன்னா டிஸ்டர்ப் ஆகுது. இதனாலேயே நம்மளோட லைஃப்ல நிறைய முன்னேற்றங்கள் முன்னேற முடியாமல் நம்ம என்ன பண்றோம், பின்னோக்கிய நிலையில தான் வரோமே தவிர்த்து அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஆகுது. ஏன் இந்த தாட் வருது? இந்த தாட்ல இருந்து எப்படி நம்மள இதுல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம்? இந்த மாதிரி தாட் வராம நம்ம என்ன பண்ணலாம்? தாட் வர்றத நம்ம விடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பக்கத்துலயே இருக்கும், ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப கம்மியான ஒரு காசே கொடுக்காம கூட சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்னா, பெரிய விஷயமாவே எடுத்துக்காம நிம்மதியை தேடி நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம கிட்டேயே ஈஸியான விஷயங்கள்னால நம்மளுக்கு நம்மளோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா அதை யாருமே ஈஸியான வேலை வர்றது, எப்படி சொல்றது, ஈஸியா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அதை என்ன நினைப்போம், இது ரொம்ப நம்ம அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுதான் உண்மை. எல்லாரோட லைஃப்லயும் கஷ்டங்கள் இருக்கும், எல்லாரோட லைஃப்லயும் ஒரு டைம் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே முன்னேறி வருவாங்க. அதை நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்த்துருக்கோம், இன்க்ளூட் நானுமே பேரை பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட ஃபேமிலியில் என்னோட ரிலேட்டிவ் ஆகட்டும், நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னன்னா சர்டன் பீரியட்ல அவங்க ரொம்ப ஒரு ரிச்சா ஆகுறத நான் என்னோட கண்ணால நான் பார்த்துருக்கேன். அது எதனால அப்படின்ட்டு எனக்குள்ளேயே சில டைம்ல நானே கொஸ்டின் கேட்டுப்பேன். ஏன்னு சொன்னா, நான் நல்லா எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்னா அதுல ஃபுல் மைண்டடா நான் அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறச்சு, என்னதான் இருந்தாலும் நம்ம ஏன்
நம்மளோட லைஃப்ல ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு நிறைய நேரம் நானும் திங்க் பண்ணியிருக்கேன். சரி, இதுக்கான சொல்யூஷன் ஒரே ஒரு புக்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? அதை நம்ப முடியுதா? உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறது ஒரு புக்கை பத்தின விஷயம்தான். இந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன யூசஸ் அதுல இருக்கு அப்படிங்கறத தான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு லாஸ்ட் வரை பாருங்க. ஓகேவா? ஓகே, அது என்ன புக் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆழ்மனதின் அற்புத சக்தி. ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு புக்கோட நேம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இதை எதை மீன் பண்ணி இந்த புக் இருக்கும் அப்படிங்கிறது. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை எழுதினது டாக்டர் ஜோசப் மர்ஃபி. ரொம்பவே அழகான ஒரு எளிமையாக புரிகிற வடிவில் அவங்க கொடுத்துருக்கார். எப்படின்னு சொன்னானா, ஒரு மனுஷன் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னானா கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்க முன்னேறாங்க. சில கேட்டகரியில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க, முன்னேற்றம் எதுவும் இருக்காது. இந்த புக்கில் அதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஏன் நம்ம லைஃப்ல முன்னேற்றம் இல்லை, எதனால, எங்க நம்மளோட கோலை கரெக்டா ஏன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல, எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம், எதனால அது நடக்கல அப்படிங்கிறது இந்த புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஒன்றும் வேண்டாம், ஒரு 2-3 பேப்பர் நீங்க படிச்சாலே தெரியும் இந்த புக்கோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. சில புக்ஸை வாங்கிட்டு சரியா படிக்கிறது இல்லை, அதை பார்த்துட்டு லைட்டா படிச்சுட்டு அப்படி அதை யூஸ் ஆகாமவே இருக்கும். இந்த புக்கோட ஒரு 2 பேஜ் நீங்க படிச்சாலே இந்த புக்கு ஃபுல்லா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். இதை கண்டிப்பா எப்படியாச்சும் படிக்கணும், கிடைக்கிற நேரத்துல எப்படியாச்சும் கண்டிப்பா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இதை படிச்சு முடிக்கவே வேணாம், இதுல பாதி கூட போக வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்கிற டைம்லயே உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல நீங்க எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்க எப்படி பவர்ஃபுல்லா ஆக்கணும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களை சைலண்டா இருந்து நீங்க நினைக்கிறதையும் நீங்க சொல்றதையும் நீங்க கேட்கறதையும் எல்லாமே சைலண்டா இருந்து யாருக்கும் தெரியாம உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெயின் ஒரு ஆளுன்னு சொல்லலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுவாருன்னா, வெளியிலலாம் ரொம்பலாம் வெளியில தெரிய மாட்டார். ஆனா நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன திங்க் பண்றீங்க, எதெல்லாம் செய்யறீங்க, எதெல்லாம் பேசுறீங்க, உங்களோட தாட் என்ன, நீங்க ஒரு விஷயத்தை கரெக்டா நம்புறீங்களா, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ யார்கிட்ட வேணாலும் இருந்து தப்பிச்சிடலாம், சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம கரெக்டா பவரை வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது ஈஸியா இருக்கும். இந்த புக் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நிறைய பேர் இதோட நிறைய வீடியோஸ் இருக்கும், கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கலாம். உங்களுக்கு நீங்க வாங்கி படிக்கல அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கி படிங்க. ஏன்னா லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கான ஒரு என்ன செய்யறது, நம்மளோட ஒரு கரெக்டான ஒரு கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு திங்க் பண்றீங்களா? உங்க லைஃப்ல ஏதோ உங்க லைஃப்ல கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு, நம்ம முன்னேறவே மாட்டேங்கிறோம், நம்மளோட முன்னேற்றம் நமக்கு பார்க்க முடியல இப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த புக்கை நீங்க படிங்க. படிக்கும் போச்சுல இதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இது நான் வாங்கினது ஒரு 250 ருபிக்கு நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். வாங்கி நிறைய நாள் ஆயிடுச்சு, ஒரு 250 ருபி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த புக்கை படிக்கிற டைம்லலாம் அந்த 250 ருபிக்கு எனக்கு ரொம்ப அதிகமான பெரிய அளவுக்கான ஒரு பொக்கிஷன் இதுக்குள்ள இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏதாவது கஷ்டங்கள் வரும், நம்மளே நொந்து மனசளவு நம்ம ரொம்ப ரொம்ப நொந்து இருப்போம்னு சொல்லுவோம்ல,
அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து யார் என்ன ஒரு அட்வைஸ் பண்ணாலும், யார் என்ன சொன்னாலுமே நம்மளுக்கு அது ஏறாது. அஹ் என்ன என்ன சொல்றது? அந்த கஷ்டத்துல நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியாது. பட் இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த டைம்ல உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நான் முன்னேறுவேங்கிற ஒரு எண்ணம், இந்த ப்ராப்ளம் எனக்கு கிளியர் ஆகும், நான் கிளியரா ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா அது ஈஸியா ஸ்மூத்தா, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஸ்மூத்தா போயிடும். இந்த புக்ல அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்மளோட லைஃப்பை ஸ்மூத்தா எல்லா விஷயத்துலையும் சொல்றேன். ஒரு ஃபேமிலியோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நம்மளோட பிஸ்னஸ் ஆர் நம்மளோட ஒர்க், நம்மளோட டெய்லி லைஃப், இதில் நம்ம எப்படி எப்படி எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வரணுங்கிறதுல இருந்து எல்லாமே இந்த புக்குக்குள்ளே அடங்கி இருக்கு. இந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பர்சனலாக இந்த புக்கை நான் வாங்கி நான் படித்து அதுக்கப்புறம் சட்டன் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குயிக் பீரியடில் வந்துட்டு எனக்கு ஒரு சேஞ்சஸ், என்னோட பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ் இருந்தது. எனக்கு எதுவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. எண்ணம் வந்துச்சு. நான் அது ரீட் பண்ண நம்மளுக்கே தோணிடுது, அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடுது. ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரமே இருந்து பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.